இது ஏதோ ஒரு என்ன சொல்லுது, திருமண மண்டபமா இல்லைன்னா ஏதாவது ஒரு சாதாரண இந்த மாநகராட்சியில கட்டி விட்டுருக்கிற ஒரு கூடாரம் நினைச்சுக்கிட்டீங்களா? இல்லவே இல்ல. இந்த சபை கர்த்தருக்கு பரிசுத்தமான சபை. அல்லேலூயா. இதுக்குள்ள வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரா வரதா செய்யும். இங்கே கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிடதா செய்யும். இந்த வார்த்தைக்கு உன்னை நீ ஒப்புக்கொடு. அல்லேலூயா. அவர் சொன்னாரு, இதுவே நீங்கள் செய்யத்தக்க. ஆமா, இருக்கிறதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு ஆண்டவர் நல்லவர் அல்லேலூயா எங்க இதுதான் இங்கதான் இங்கதான் ஒரு மாதிரி இருக்குது. எல்லாம் எல்லா காரியமும் உங்க உள்ள இருக்குது. ஆனா ஆராதனை மட்டும் ஆண்டவர் சொல்ல, இந்த ஆராதனை எல்லாம் விரும்பல, உன்னை பரிசுத்தப்படுத்து. இதுதான் நீ எனக்கு செய்யற புத்தி உள்ள ஆராதனை, இதுதான் நான் விரும்புறேன். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீத புஸ்தகத்துல இது தாவீது சொல்லும் பொழுது சில காரியங்களை சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகம் சீக்கிரம், அது 51வது சங்கீதம், அதுல 4வது வசனம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது சொல்றாரு, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும், இதை அறிக்கையிடுகிறேன். அல்லேலூயா. அப்போ தாவீது ஒரு பெரிய ராஜா தான். அவர் ஒரு தவறு செய்தா அந்த தவறை மறைக்கணும்னு நினைக்கல, அந்த தவறை அவன் அறிக்கை செய்து விட்டு விடணும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளை, நம்ம பெரிய ஆட்கள் கிடையாது. நாம செய்கிற ஒவ்வொரு காரியம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் செய்யற சின்ன தப்பா அது பெரிய தப்பா அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆண்டவருக்கு எல்லாமே ஒண்ணுதான், பாவம்ன்றது ஒண்ணுதான். அல்லேலூயா. அவர் சொன்னார், நீ அதை அறிக்கை செய்து அதை நீ விட்டுடு, நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன்? அற்புதங்களை செய்ய போறேன். இப்ப நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த வசனத்தின்படி இந்த வாரத்துல எத்தனை பேர் நீங்க உண்மையா இந்த வசனத்துக்கு செவி கொடுத்தீங்கன்னு தெரியாது. இப்ப சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன், அதை நோட் பண்ணிக்காங்க. ஆண்டவர் உங்களை எப்படி நடத்த போறாருன்னு சொல்லி. அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களோ அவங்க நோட் பண்ணுங்க, அவங்கள கர்த்தருக்கு தான் நடத்த போறாரு இனிமேல். அல்லேலூயா. நோட் பண்ணுமா வேகமா. யோசுவா புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 5வது வசனத்துல சொன்னது போல முதல் வசனம், இன்னைக்கு ஆண்டவர் உன் நடுவுல வந்து உனக்கு அற்புதம் செய்ய போறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு டுடே இந்த நிமிஷத்துல கர்த்தர் உன் பக்கத்துல வந்து இன்னைக்கு கர்த்தர் உனக்கு உன் குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். உன்னுடைய படிப்பு காரியமா, வேலை காரியமா, திருமண காரியமா, எதிர்கால காரியமா, வீட்டு காரியமா, குடும்ப காரியமா, எல்லா காரியங்களிலும் கர்த்தர் இன்னைக்கு அற்புதம் செய்வாரு. ஆனா நீ செய்ய வேண்டியது உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். அல்லேலூயா. இன்னைக்கு நீ பரிசுத்தப்படுத்திக்கோ. ஆண்டவர் சொல்றார் 34வது சங்கீதத்துல 9வது வசனத்துல சொல்லும்போது சொல்றார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு குறைவும் இருக்க போறதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கிட்டேன்னு சொன்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நீ நோட் பண்ணிக்கோ, உனக்கு ஒரு குறைவும் இனி வர போறதில்லை. நீ ஜீவிக்கிற நாளெல்லாம் நீ நிறைவான காரியங்களை உன் கண்கள் காண போகிறது. உன்னுடைய குடும்பத்துல கஷ்டங்களோ, உன்னுடைய குடும்பத்துல ஒரு குறைவு என்பது இல்லாதபடிக்கு கர்த்தர் உன்னை நிறைவாக்க போகிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. But you should be holy. நீ என்ன செய்யணும்? பரிசுத்தமா இரு. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், இன்னைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னா உனக்கு ஒரு குறைவு வர போறது இல்ல. உன் பாத்திரத்துல ஒரு குறைவு இருக்க போறது இல்ல. உன் எண்ணெய் குறைய போறது இல்ல. உன் ஆசீர்வாதம் குறைய போறது இல்ல. உன் குடும்பத்துல நன்மை குறைய போறது இல்ல. ஆண்டவர் உன்னை பரிசுத்தப்படுத்தினபடினாலே நீ சகல நன்மையும் நீ பெற்றுக் கொள்வாய். சங்கீதத்துல 37வது அதிகாரம் 37:28 சொல்லும் பொழுது, பரிசுத்தமாக்கப்பட்டுட்டியா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ பரிசுத்தமாயிட்டேன்னு சொன்னா போதும், உன்னை நான் கைவிடுவதில்லை. உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ அசுத்தத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் கூட இருக்க மாட்டார். நீ அசுத்தத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் உன்னை காப்பாற்ற மாட்டாரு. நீ அசுத்தத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்த மாட்டாரு. அசுத்தமா இருக்கும்போது ஆண்டவர் உன்கிட்ட பேச மாட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னைக்கு பரிசுத்தமாயிட்டியோ உன்னை நான் இனி கைவிட போறது கிடையாது. அல்லேலூயா. இனி சபையே இது சாதாரணமான இடம் இல்ல, இது உன்னை கைவிடாத சபை. அல்லேலூயா. பரிசுத்த தேவன் இந்த இடத்திலிருந்து உன்னை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்தவான்களே உங்களை அவர் கைவிட போவதில்லை, அவர் உன்னை காக்க போகிறார். அல்லேலூயா. இனி உன்னை காப்பாத்த போறாரு, இனி உன்னை போஷிக்க போறாரு, இனி உன்னை நடத்த போகிறாரு. சங்கீதத்துல சொல்லும் பொழுது 85வது சங்கீதத்துல 8வது வசனம் சொல்லும் பொழுது, சமாதானத்தை உனக்கு தர போறாரு. யாரெல்லாம் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு சமாதானத்தை வச்சிருக்கேன்.
இதுவரைக்கும் உனக்கு ஒரே குழப்பம். எந்த காரியத்தை எடுத்தாலும் உனக்கு ஒரு நிம்மதியே கிடையாது. எதை நினைச்சாலும் உனக்கு ஒரே போராட்டம் தான். ஏன் இந்த குடும்பம், எதுக்கு இந்த வாழ்க்கை நீ நினைக்கிற? சமாதானமே இல்லை உனக்கு. நிம்மதியா கொஞ்ச நேரம் உன்னால உட்கார முடியல. போராட்டம் போராட்டம், உன் மனசுக்குள்ள அவ்வளவு போராட்டம் நடக்குது. ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நீ பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னா நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? ஒரு சமாதானத்தை தரப்போகிறேன். நான் உனக்கு ஒரு சமாதானத்தை தரப்போறேன். அங்க நாய்க்குது மனசு, ஏன் எனக்கு இன்னும் இது நடக்கல, ஏன் இன்னும் எனக்கு இந்த குடும்பத்துல நடக்கல, ஏன் இன்னும் எனக்கு இது கிடைக்கலன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ பரிசுத்தப்படுவேன்னு சொன்னா உனக்கு ஒரு சமாதானத்தை தருவேன். உன் இருதயத்துல ஒரு சமாதானத்தை நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த ஒரு காரியம், இதெல்லாம் தீர்க்க தரிசனமான காரியங்கள் உன்னோடு கூட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். 148வது சங்கீதத்துல 14வது வசனம் சொல்றாரு, உனக்கு ஒரு கொம்பை நான் உயர்த்த போகிறேன். உன்னை நான் உயர்த்த போறேன், உன்னை நான் உயர்த்த போறேன், உன்னை நான் உயர்த்த போறேன். பாவத்தை விட்டு வெளியில வந்துரு, பாவத்தை வெளியில தூக்கி போட்டுரு. ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு கொம்பை நான் வச்சிருக்கிறேன், அதுல நான் உன்னை உயர்த்த போகிறேன். அல்லேலூயா. உனக்கு ஒரு கொம்பை வைத்திருக்கிறேன். நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவா. உன் வேலை ஸ்தலத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவா. உன் வீட்டுல கர்த்தர் உன்னை உயர்த்துவா. நீ படிக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ இருக்கிற தெருவுல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன் சமுதாயத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ இருக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை நான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைக்க போகிறேன். அல்லேலூயா. நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். எத்தனை பேருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க மாத்திரம் கண்களை மூடி நீங்க எழும்பி நில்லுங்க. மத்தவங்க பக்கத்துல எழும்பி நிக்கிறாங்கன்னு நிக்காதீங்க. இன்னைக்கு உண்மையாவே நான் என்ன பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உண்மையாவே இன்னைக்கு ஆண்டவர் உண்மையா அவங்களோட பேசினாரா? ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ, இன்னைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ, இன்னைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ. Hallelujah. Praise the Lord. Rishakata namakaba. Urakashaka rakata namakaba. Urakashakata namakata rakaba. Urakashakata namakaba. Urakata namashaka rakata namakaba. உன்னை பரிசுத்தப்படுத்து, உன்னை பரிசுத்தப்படுத்து. Hallelujah. 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 உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா ஒப்பு கொடு. இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல உன்னை ஒப்பு கொடுத்துரு. Hallelujah. உன் சரீரம் உனக்குரியது இல்ல. ஓ, அது தேவனுக்குரிய ஆலயம். அதை நீ தீட்டுப்படுத்த, அதை அசுத்தப்படுத்த உனக்கு அதிகாரம் இல்ல. இப்போ right now, hallelujah, நீ ஆண்டவருக்கு அதை ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. இந்த நேரத்துல ஆண்டவர் நோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தை கடினப்படுத்தாத, உன் இருதயத்தை கடினப்படுத்தாத, உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. Hallelujah. Raka naka bashaka rakaba. O raka naka rakadanama. O rakaladi antarakaba. O rakalakanama shagarakaba. O rakalakadi antarakaba. Hallelujah. சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இன்னைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்து சகோதரனே, பரிசுத்தப்படுத்து வாலிபனே, வாலிப சகோதரியே, உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள். உன்னை மறைத்துக் கொள்ளுகிற காலம் இதுவல்ல. தேவரீர் ஒருவருக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. கிட்டகுமாரன் சொல்லும் பொழுது, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்து, என்னை பரிசுத்தப்படுத்து. பிசாசுக்குரிய உடைமைகள் உன்னோடு கூட இருக்குதில்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, அதெல்லாம் எடுத்துக்கொடு. முதல்ல சாபத்தீடானதை உன்னை விட்டு விலக்கு, அப்பதான் நான் அவனை ஆசீர்வதிக்க முடியும். ஹalleluya. சாபத்தீடானதை எடுத்து போட்டுரு. ஹalleluya. யாரை இப்படி செய்றீங்களோ இந்த நேரத்துல ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஹalleluya. ஹalleluya. ஓ, தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை இனி அவர் காக்க போகிறார். நீ பரிசுத்தமாயிச்சா? ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதங்களை இனி நான் காப்பாற்ற போறேன். நீ போகிற இடங்கள் எல்லாம் நான் உன் கூட இருக்க போறேன். நீ எங்கேயும் வழுவி விடாதபடிக்கு, நீ எங்கேயும் கீழே விழுந்துடாதபடிக்கு, நீ எந்த இடத்துல வெக்கப்பட்டு போயிடாதபடிக்கு, எந்த துஷ்டனும் உன்னை கீழே தள்ளிடாதபடிக்கு உன் பாதங்களை இது முதற்கொண்டு நான் காக்க போகிறேன். உன் பாதங்களை இது முதற்கொண்டு நான் காக்க போறேன், நான் சுமக்க போறேன், நான் உன்னை ஏந்தி கொள்ள போறேன். ஏன் தெரியுமா? நீ உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டபடியினாலே நான் உன்னை சுமக்க போகிறேன். Hallelujah. O rakashakata namakaba. O ragalagadi antarakaba. O rakal
நல்ல நல்ல ஜெபம் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் ஆண்டவரே என்ன பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்ன பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்ன பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஹalleluya அப்படி ஒப்பு கொடுக்கிற உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார் ஹalleluya 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 பரிசுத்தவான்களுக்காக ஹalleluya ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் ஹalleluya உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் நீ பரிசுத்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்துட்டா போதும் அவர் உனக்காக வேண்டுதல் செய்வார் அவர் உனக்காக ஜெபிப்பாரு அவர் உனக்காக போராடுவாரு அவர் உனக்காக பரிந்து பேசுவாரு அவர் உனக்காக கண்ணீர் விடுவாரு அவர் உனக்காக தேவ சமூகத்திலே பிதாவினுடைய சமூகத்திலே அவர் உனக்காக போராடி கொண்டிருக்கிறார் உனக்காக ஓ ரஷகத நமகபா ஓ ரகனகத நமகபா ஓ ரகலகத நமஷகரகபா ஓ ரகலகத நமஷகரகபா ஓ ரகனதி அந்தரகபா கரகபா ஓ ரகனதி அந்தரகபா தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பா தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் நீ கெடுத்து போடாத உன்னை பரிசுத்தமா ஒப்பு கொடு கண்ணீர் விடு வெளியில போய் 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு அழுகிறத விட இங்க கண்ணீரோட அழு கதறு தேவ சமூகத்துல இந்த இடம் உன்னை மன்னிக்கிற இடம் வெளியில போய் வேதனையோட வெக்கத்தோட தலகுனிஞ்சு நிக்கிறத விட இங்க ஆண்டவரை பார்க்கிறாரு இருதயத்தை பார்க்கிறாரு ஹalleluya ஆண்டவரே என்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இந்த இடம் தான் என்னை பரிசுத்தப்படுத்தும் முற்றிலும் ஒப்பு கொடுக்க யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்களோ ஆண்டவர் உனக்கு இந்த நாட்களிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஒரு அற்புதத்தை நீ பார்க்க அந்த அற்புதத்தை இந்த பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள உடைய ஊழியக்காரன் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்